வணக்கம் மருள் செல்வி மேம். மேம் ஒரு சின்ன கேள்வி. அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு அப்படிங்கிறது விவேக் சார் கையில இருந்தது. விவேக் சாருடைய கனவு இன்னைக்கு உங்க கையில இருக்கு. அவருடைய கனவை நினைவாக்கும் பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எனது கணவர் திரு விவேக் அவர்கள். அவருக்கு அப்புறம் அவருடைய துணைவியாரை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில நம்ம கூப்பிட்டு அவங்களும் இதுல கலந்துக்கணும்னு நினைச்ச விகடன் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டிருக்காங்க, அவருக்கு அப்புறம் நீங்க அவர் விட்டு சென்ற பணிகளை எந்த அளவுக்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு 4 பெண் குழந்தைகள். அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் என் கணவர் போல் முழுமையாக இதில் ஈடுபட முடியவில்லை என்றாலும் எப்பொழுதெல்லாம் எனக்கு அதற்கான அழைப்புகள் வருகிறதோ கண்டிப்பாக நான் எனது எல்லா காரியங்களையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு அதில் கலந்து கொள்கிறேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்கிறது. CISF அப்படிங்கிற அமைப்பை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா விமான நிலையங்கள், ஹார்பர், ஆயில் ரிஃபைனரிஸ், அப்புறம் ஸ்டீல் பிளான்ட்ஸ், இது எல்லாமே அவங்க தான் பாதுகாப்பு வழங்குறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பான வேலையில் அவங்க இருக்கிறப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்தியா ஃபுல்லா நிறைய பசுமை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க. எனது கணவர் அவங்களோடு சேர்ந்து நிறைய மரம் நடும் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் 2021 எனது கணவருக்கு அப்புறம் அந்த வருஷம் அக்டோபர்ல அவங்க என்னைய தொடர்பு கொண்டு சார் செய்த அந்த வேலைகளை நீங்க இனி தொடர்ந்து செய்யணும் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதுல தயக்கமா இருந்துச்சு, அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாமா அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவர் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு வேலை இது, இதில் நம்ம கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு போய் தான் பள்ளிக்கரணையில இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிற அமைப்புடைய வளாகத்துல நாங்க ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் செல்லம்மாள் விமென்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது மவுண்ட் ரோட்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வளாகத்துல இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க செஞ்சிருக்கிறோம். அது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, உங்க எல்லாருக்குமே தெரியும். குறுகிய ஒரு இடத்துலயே ஒரு அடர்ந்த காடை உருவாக்க முடியும். இப்போ சென்னையில எல்லாம் நம்மளுக்கு இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்ல அந்த மியாவாக்கி டெக்னாலஜியை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உண்மையான ஒரு அடர்ந்த காடு கொடுக்குற எல்லா பலன்களையுமே இந்த மியாவாக்கி காடுகளும் கொடுக்கும். ஸோ அதை நாங்க செஞ்சிருக்கிறோம். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கும் எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்க குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் படிக்கிற ஸ்கூல்ல நாங்க இத்தனை மரக்கன்றுகள் கொடுத்து அவங்க கிளாஸ்ல எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எனது கணவருக்கு கொடுத்த இலக்கு 1 கோடி மரக்கன்றுகள். காலம் அவருக்கு கொடுத்த அவகாசத்தில் அவர் செய்தது 37 லட்சம் மரக்கன்றுகள். ஆனாலும் 100 கோடி மனங்கள்ல அவர் மரக்கன்றுகள் நடுற அந்த முக்கியத்துவத்தை, அந்த எண்ணத்தை அவர் விதைச்சிட்டு போயிட்டார். அது எனக்கு மிகப்பெரிய மனநிறைவு கொடுக்குது. வாங்க நம்ம எல்லாரும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான, பசுமையான, இயற்கை வளம் மிக்க ஒரு நாட்டை ஒப்படைக்கலாம். அதோடைய மகத்துவத்தையும் அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரலாம். நன்றி, வணக்கம். நன்றி மேம்.